ஸோ திஸ் இஸ் லாட் ஸ்லோப். ஸோ அதோட ஓவரால் பிக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ திஸ் வியூ இஸ் ஃபார் அ பவுலர் ஹூஸ் ரன்னிங் ஃப்ரம் பெவிலியன் எண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லோப் வந்து அவங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் தான் வந்து ஜென்ரலாவே அவங்களுக்கு வந்து மூவ் ஆகும் போது தான் இந்த இடத்துல தான் பால் வந்து இட் ஆக்சுவலி மூவ் டுவர்ட்ஸ் த ரைட் ஹேண்டர், ஐ மீன் இன்டு த ஸ்டெம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல வந்து மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பேட்டர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இன்வெர்ட் மூமெண்ட்ஸ்ல கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி பவுலர்ஸ்க்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, டவுன் ஸ்லோப்ல நீங்க வந்து ஓடிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி யூ வில் சடன்லி ஃபீல் லைக் ரன்னிங் டவுன்வர்ட்ஸ். இப்படியே ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் போது அந்த லைன் அண்ட் லென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான ஒரு ஆகாஷ் தீப்போட அந்த இன்வெர்ட் மூமெண்ட் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்றதுமே நம்ம வந்து இதுல கண்டிப்பா வந்து பார்த்தாகணும். ஸோ திஸ் சைட் ஃப்ரம் பெவிலியன் எண்ட் ஆக்சுவலி யூ கேன் எக்ஸ்பெக்ட் லாட் மோர் சீன். அண்ட் நர்சரி எண்ட்ல இருந்து நீங்க போடும்போது அவுட் ஸ்விங்கர்ஸ் தான் வரும். ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம வந்து பாக்குறதுக்கு ஜஸ்ட் கோ இன்டு ஸ்லோப்போட எஃபெக்ட் அண்ட் லாட்ஸ். ஸோ அப் த ஸ்லோப் டவுன் த ஸ்லோப்ல இப்போ 2 பாயிண்ட் வந்து அதுல நான் வந்து கொடுத்துருக்கேன். டிகிரி ஆஃப் சீம் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் யூ கேன் சி. டவுன் த ஸ்லோப்ல பாருங்க எவ்வளவு டிகிரி ஆஃப் சீம் இருக்குன்ட்டு 0.83 விச்